ஹாய் ஹலோ வணக்கம். வணக்கம்லாம் மாப்பிள்ள. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குக்கிங் தான். அதுவும் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான். உருளைக்கிழங்கும் கோஸும் போட்டு ஒரு டிஷ் தான் இப்போ பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், ஆயில் ஊற்றிக்கலாம். ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. நெக்ஸ்ட் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது வெடித்து வரும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக போட்டுட்டு அதை ஒரு 2-3 கிண்டிட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு அப்படியே ஆயிலே கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை ஒரே ஒரு ஆனியன் தான், அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கேபேஜ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸான கேபேஜ், இல்லை பெரிய கேபேஜாக இருந்தால் ஆஃப் கேபேஜ். ஒரு மீடியம் சைஸ் கேபேஜில் 4 பேருக்கு சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் 4 பேருக்கு தான் செய்கிறோம். ஸோ ஒரு மீடியம் சைஸ் போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம எல்லோ பவுடர் போட்டு இப்போ அதை ஃபுல்லாக நம்ம கிளறி விட போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். A few moments later. 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ மறுபடியும் கிளறி விட்டுட்டு கேபேஜுக்கு தேவையான நம்ம சால்ட்டு போட போகிறோம். இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு 4 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அடிக்கடி அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விடணும். மூடி போட்டு வேக வைக்கிறனால, அதுவும் உருளைக்கிழங்கு இருக்கிறனால லைட்டாக பிடிக்கிற மாதிரி தெரியும். என்னடி சொல்கிற? நம்ம மூடி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டோம்னா அது அவ்வளோதான், டிஷ் முடிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.